ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சுரேன்ஸ் ஃபுட் பிளாக். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, பிலாலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சங்கம் 1973 கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே எக்கச்சக்கமான ஃபுட்டு ரொம்பவே ஃபேமஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்ன, அதோட ப்ரைஸ் ரேஞ்ச்லாம் எவ்வளோ, அதெல்லாம் நமக்கு அஃபோர்டபுளாக இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி, வாங்க போகலாம். நாம் இப்போ என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா, ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம், ஒரு மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ஒரு மந்தி ஆர்டர் பண்ணோம், மந்தி காலி ஆகிடுச்சு. இங்கே யார் வர்றதா இருந்தாலுமே மந்தியை நீங்கள் ஒரு மந்தி சாப்பிட்ற மாதிரி ஒரு பிளானிங்கில் வந்தீங்கன்னா, ஈவினிங் டைம் இல்லை நைட் டைம் ஒரு 8 o'clock 9 o'clock வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மந்தி கண்டிப்பாக கிடைக்கும். நாங்கள் வந்திருக்கிறது ஆல்மோஸ்ட் மிட் நைட் 12:45. இந்த டைமுக்கு மந்தி காலி ஆகிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து சிக்கன் பிரியாணி மட்டும் இல்லாமல் நிறைய காம்போ ஆஃபர்ஸ், நிறைய ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்லாம் ரன் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு ஃபுல் கிரில் சிக்கன் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷவர்மா ஃப்ரீ. 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பெரிய மந்தி ஆர்டர் பண்ணிங்கன்னா 1 லிட்டருக்கு மொஜிட்டோ ஃப்ரீயாக கொடுப்பாங்க. 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/2 லிட்டர் மொஜிட்டோ ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்கே பிரியாணிஸ் கூட காம்போஸ் வந்து 250லேருந்து 300க்குள்ளே, ஐ மீன் 290 வரைக்குமே நிறைய 5 விதமான காம்போஸ் தராங்க. சிக்கன் பிரியாணி வித் சிக்கன் 65, சிக்கன் பிரியாணி வித் சிக்கன் தந்தூரி அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான காம்போஸ் இங்கே கொடுத்துட்ருக்காங்க. ப்ளஸ் இவங்க வந்து நிறையா நீங்கள் பேக்கரி ஐட்டம்ஸ் பார்க்கும்போது இங்கே பிலாலில் பன் பட்டர் ஜாம் ஃபேமஸ் சொல்லுவாங்க. ஆனால் அதை விட இங்கே பன் பட்டர் ஜாம் செம்ம ஃபேமஸுங்க. இவங்க வந்து அத்தன்டிக்காகவே செய்கிறாங்க பன் பட்டர் ஜாம். அதில் நீங்கள் ஒரு பன் பட்டர் ஜாம் வாங்கினீங்கன்னா இன்னொரு பன் பட்டர் ஜாம் ஃப்ரீ. நீங்கள் பன் பட்டர் ஜாம் கூட ஒரு டீ வாங்கினீங்கன்னா லைக் வித்தின் 50 rupees, லைக் 49 rupeesக்கே இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அது எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஓப்பனாகவே ஷேர் பண்ணுறேன். நம்ம ஆர்டர் பண்ண எல்லா டிஷ்ஷும் வந்துருச்சுங்க. இது வந்து ஹைதராபாத் ஸ்டைல், கம்ப்ளீட் ஹைதராபாத் ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி. அண்ட் இது கம்ப்ளீட் ஹைதராபாத் ஸ்டைலில் மட்டன் பிரியாணி. ஆக்சுவலாக உங்களுக்கு ஹைதராபாத் ஸ்டைலில் பிரியாணி சாப்பிடலாம், நீங்கள் ஹைதராபாத் போகணுன்னு அவசியம் இல்லை. அப்படியே மவுண்ட் ரோடில் இருக்க சங்கமுக்கு வந்தீங்கனாலே நீங்கள் ஆசைப்படுற பிரியாணியை ஆசைப்பட்ட மாதிரி சாப்பிட்டுட்டு போகலாம். சிக்கன் பிரியாணியில் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. அங்கே பூ மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே எடுத்து அழகாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ரோஸையும் எடுத்து சைடில் அழகாக வச்சுட்டு பாருங்க, அப்படியே சிக்கன் பிரியாணி ஒரு லெக் பீஸு கூடவே இன்னொரு பெரிய பீஸ் பிரியாணி. ஆக்சுவலாக இது வாங்கினா நம்ம 2 பேர் தாராளமாக சாப்பிடலாம் போல இருக்குது. அந்த அளவுக்கு பிரியாணி குவான்டிட்டி, நிறைய குவான்டிட்டியில் இருக்குங்க. பிரியாணி செம்மையாக இருக்குது. எனக்கு இது உங்ககிட்ட இன்னும் ரொம்ப பிடிச்சுன்னா, இவங்க அந்த இது டெக்கரேஷனுக்காக கூட இந்த கருவேப்பிலெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. உடம்பு ரொம்ப நல்லது, ரொம்பவே பிடிக்கும். இவங்க வந்து இந்த ஹைதராபாத்லேயே கொடுப்பாங்க பாருங்கள் ஒரு கிரேவி, அந்த கிரேவி தான் இங்கேயும் கொடுக்குறாங்க. பார்த்தா தெரியுமாங்க, இவங்க கத்திரிக்காவோ இல்லை தாளிச்சாவோ அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஹைதராபாத் ஸ்டைலில் கொடுக்குற அந்த கிரேவி வாங்க டேஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க. என் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு நான் ஒரு வாட்டி போயிருக்கேன் ஹைதராபாத்துக்கு. அங்கே தான் நான் ஒரிஜினல் ஹைதராபாத் பிரியாணி சாப்பிட்றேன். அதுக்கப்புறம் நான் இங்கே தான் சாப்பிட்றேன். பீஸ்லாம் பாருங்களேன், சிக்கன் பீஸ்லாம் அப்படியே பஞ்சு பஞ்சாக அப்படியே உடையுது பாருங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அப்படியே இந்த சிக்கன் பீஸ் கூட வச்சு செம்மையாக இருக்குங்க. நம்ம ஊர் பிரியாணி சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இந்த பிரியாணி பயங்கரமான ட்ரீட்டு. அதுவும் பாஸ்மதி ரைஸ், இவங்க குவாலிட்டியான பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு. அப்படியே ஆனியன் கொஞ்சம் கொஞ்சம் கூடவே ஆனியன் ரைத்தா, அந்த கிரேவி, அப்படியே இந்த சிக்கன் பீஸ், முட்டை, அந்த பூ போல் வச்சுருக்க முட்டை அப்படியே வச்சு ஒரு பெரிய பைட். இவங்க மந்தியை ட்ரை பண்ணலாம் தான் வந்தேன் நான், ஆனால் இவங்க பிரியாணிக்கு பெரிய ஃபேன் ஆகிட்டேன்.
செம்மையா இருக்கு. ஆக்சுவலாக நம்ம இப்போ மட்டன் பிரியாணி ட்ரை பண்ண போகிறோம். மட்டன் பிரியாணி மேலே பார்த்தீங்கன்னா அது பாருங்க, கேரட்டே அழகாக ஃப்ளவர் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. கேரட் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆஸ் யூஷுவல் இவங்க டெக்கரேஷனுக்காகவே தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க போலாங்க. ஒவ்வொரு பிரியாணியும் டெக்கரேட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படியே மட்டன் பிரியாணி. வாடா வாடா வாடா. இவ்வளோ பெரிய மட்டன் பீஸ் அப்படி பாருங்க, அப்படி பிடிச்சாலே அப்படி கீழே உதிரி உதிரியா உழுது பாருங்க மட்டன் பாருங்க. அப்படியே உடைச்சிட்டு இந்த இந்த கறியை பாக்குறீங்களா, அப்படியே எப்படி இருக்கு பாருங்க. நான் இன்னொரு வேகமா ஆட்டினா கீழே விழுந்துரும், அந்த அளவுக்கு அப்படியே உதிரி உதிரியா இருக்கு மட்டன். சூடா இருக்கு, மிட் நைட்ல சுட சுட பிரியாணி. அந்த மட்டனோட ஃப்ளேவர் அப்படியே நல்லா தெரியுது. சிக்கன் பிரியாணிக்கும் மட்டன் பிரியாணிக்கும் ஒரு சில கடைலாம் ஒரே பிரியாணி செஞ்சு வச்சுட்டு சிக்கன் பீஸ் மட்டன் பீஸ் வைப்பாங்க. அப்படி இல்லை, சிக்கன் பிரியாணி தனியாக மட்டன் பிரியாணி தனியாக தான் செஞ்சுருக்காங்க. அந்த ஃப்ளேவர் நல்லாவே தெரியுதுங்க அதில். அப்படியே லைட்டாக அப்படி பண்ணால் போதும், இந்த பீஸ் அப்படியே உதிர்ந்து கீழே வந்துடுது. அப்படியே இந்த பீஸ் கூட வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த பீஸ்க்குள்ள அப்படியே ஸ்பைசினஸ் இருக்குங்க. ரைஸ்ல கூட ஸ்பைசினஸ் கம்மி, பீஸ்க்குள்ள ஸ்பைசினஸ் இருக்கு. அப்படியே பைட் பண்ணும்போது அந்த ஸ்பைசினஸ், அதுக்குள்ள இருக்க சால்ட்டு, அந்த ஃப்ளேவர் மட்டும் தொக்கா தெரியுது தனியா. வாங்க 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 பாருங்க, மொஜிட்டோ. இந்த மாதிரி மொஜிட்டோ உங்களுக்கு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. ஆக்சுவலாக ஒரு பிரியாணி வாங்கினாலே 2 பேர் சாப்பிடலாம். இந்த 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு அந்த பிரியாணி, அந்த 3 போர்ஷன் ஆஃப் பிரியாணி நீங்கள் வாங்கினீங்கன்னா 500 ml ஆஃப் மொஜிட்டோ உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக தருவாங்க. வாங்க நம்ம ரைத்தா கூட வச்சு அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம். இந்த மட்டனோட கொழுப்பு, அந்த ஃப்ளேவர் சுட சுட பிரியாணிக்கு இருக்கும். அவ்வளோதான், ஃப்ளாட்டு. நைட்டு இதை ஃபுல்லாக சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ளாட் ஆகிடுவீங்க, அந்த அளவுக்கு ஃபுல்லாகிடும். மொஜிட்டோ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். போல செம்ம குவாலிட்டி. லெமன் மொஜிட்டோவில் ஃபுல்லாக லெமன் போட்டு தரமாக தராங்க. ஒர்த்து. பிரியாணியும் ஒர்த்தாக இருக்குது, அதுவும் ஒர்த்தாக இருக்குது. கண்டிப்பாக மிட் நைட் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இங்கே அத்தன்டிக் ஹைதராபாத் மட்டன் ஹலீம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து 100 grams வந்து 80 rupeesக்கு இங்கே கொடுக்குறாங்க. அதுவும் ரொம்பவே சூடாக இருக்குது. என்னால் இங்கே பிடிக்க முடியல, அதனால் நான் இங்கே பிடிச்சிட்ருக்கேன். இப்போ ஆல்மோஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 1:30, மிட் நைட் 1:30. இப்போது இந்த டைம்லேயும் நம்மளுக்கு இங்கே ஹலீம் கிடைக்குது. வருஷத்தில் 365 நாளுமே இங்கே ஹலீம் கிடைக்கும். இஃப்தார் சீசனில் மட்டும்தான் ஹலீம் கிடைக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த கான்செப்டே இங்கே இல்லைங்க. வருஷம் 365 நாளுமே நீங்கள் ஹலீம் சாப்பிட்லாம். அதுவும் மட்டன் ஹலீம் ஹைதராபாத் ஸ்டைலில் செஞ்சு கொடுக்குறாங்க. பாருங்க, அப்படியே கேஷ்யூஸ், ட்ரை ஆனியன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அப்போ சொன்னதான் நான் இப்பயும் சொல்கிறேன், நான் மணடியில் கூட போய் ஹலீம் சாப்பிட்ருக்கேன், இந்த அளவுக்கு ரிச்சாக டேஸ்ட்டாக சாப்பிட்டதே இல்லை. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதுவும் அந்த கேஷ்யூனஸ், ட்ரை ஆனியன்ஸ்லாம் தரமாக இருக்குது. இப்போ நான் என்னோட ஃபேவரட்டான பன் பட்டர் ஜாம் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து என் ஃபேவரட் டோனட். பிவிஆரில் மட்டுமே கிடைக்கும். நீங்கள் பிவிஆர் மூவிஸ் போனீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி வெனிலா டோனட் கொடுப்பாங்க. வெளியில் எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. நானும் பல இடத்துல தேடி பார்த்துருக்கேன். சங்கமில் பிவிஆர் டோனட் கிடைக்கும். அதுவும் இதில் வந்து 4 விதமான ஃப்ளேவர்ஸில் வச்சுருக்காங்க. இப்போ கரண்ட்லி ஒரு ஃப்ளேவர் மட்டும்தான் அவைலபிள் இருக்குன்னு சொன்னாங்க. நான் அதையும் வாங்கிட்டேன். ஐ திங்க் இது வெனிலா ஃப்ளேவர்னு நினைக்கிறேன். ஆமாம், அது வெனிலா ஃப்ளேவர். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பன் பட்டர் ஜாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். பாருங்க, சாஃப்டாக இருக்கு பாருங்க. அப்படியே சூப்பராக இருக்கு. ரொம்பவே சாஃப்டாக. இந்த ஜாமோட குவாலிட்டி ஒரு மாதிரி இனிப்பும் இல்லாமல் புளிப்பும் இல்லாமல், இந்த ஜாமோட குவாலிட்டி அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது.
அண்ட் ஃபைனலி டோனட். பிவிஆர்ல மட்டுமே கிடைக்கக்கூடிய டோனட், என்னோட ஃபேவரட் டோனட். இங்க இங்க பாருங்க, அப்படியே அப்படியே அமுக்குனா அப்படியே க்ரீம் குதிக்கிட்டு வந்துடுவாங்க வெண்ணிலா. வேற மாதிரி தரமா இருக்கு. இது மொத்தமா செம்ம ட்ரீட் இங்க இருக்குங்க. எனக்கு பன் பட்டர் ஜாம் பிடிச்சிருக்கு தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா என்னோட ரொம்ப 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 பர்சனல் ஃபேவரட் இந்த டோனட். இதை என்னால் விட்டு கொடுக்க முடியாது. இந்த தம் சாயும் இந்த பன் பட்டர் ஜாம் இது ரெண்டுமே உங்களுக்கு சேர்த்து 49 ருபீஸ் கிடைக்கும். மிட் நைட்டில் வந்தீங்கன்னா ஒரு பன் பட்டர் ஜாம், ஒரு தம் சாய் அடிச்சுட்டு நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கலாம். வாங்க இப்போ தம் சாய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். யூஸ்வலாக நான் டீ காஃபி அந்த அளவுக்கு குடிக்க மாட்டேன், பட் இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். வேற மாதிரி. நான் டீ காஃபியே குடிக்க மாட்டேன், பட் எனக்கே இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த தம் சாயோட அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாவே தெரியுதுங்க. நல்லா ஃபுல்லாக பிரியாணி சாப்பிட்டு இது வந்து ஒரு தம் சாய் அடிச்சிங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இங்கே நான் இங்கே ஃபேமஸ்ன்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டேன். பட் ஆக்சுவலாக நான் இங்கே ட்ரை பண்ண வந்தது மண்டியை ட்ரை பண்ணுறதுக்காக தான். பட் மண்டியை ட்ரை பண்ண வேண்டிய இடத்துல சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பன் பட்டர் ஜாம், தம் சாய் அண்ட் என்னோட ஃபேவரட் வெண்ணிலா டோனட் அண்ட் ஹலீம் இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டாங்க. எல்லாமே பக்காவாக இருந்தது. ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக வந்து மந்தியை நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டோனட்ல இன்னும் 3 ஃப்ளேவர் வேற இருக்குன்னாங்க, அதையும் நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு இது மாதிரி ஃபுட் ரிவ்யூ இன்னும் வேணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. போகிறதுக்கு முன்னாடி சுரேன் ஃபுட் பிளாக் சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க. பாய்.